Hello friends, good morning. It's Monday morning. Time பார்த்தீங்கன்னா 9:38. ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபன் அண்ட் லன்ச் நான் என்ன பண்ணேன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி சூப்பரான டிஃபனுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று ராகி மால்ட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். நானும் ரொம்ப நாளாக பாப்பாவுக்கு வந்து இந்த ராகி மால்ட் ரெடி பண்ணி கொடுக்கணுன்னு எனக்கும் ஆசை. பட் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு டைம் ரெடி பண்ணி கொடுத்தேன். குடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னால். ஸோ இன்றைக்கி வந்து ராகி மால்ட்டு தான் உங்களுக்கு டிஃபன் இன்றைக்கி தோசை கிடையாதுன்னு சொல்லிட்டேன். டெய்லி தோசை போட்டு எனக்கு வெறுப்பாக இருக்குது தோசை விட்றதுக்கு. ஸோ அவளுக்கு வெறுப்பாகுது இல்லையோ, எனக்கு தோசை விட்றதுக்கே வெறுப்பாயிடுச்சுங்க. டெய்லி மார்னிங்னா ஒரு தோசை கேட்பாள். அந்த ஒரு தோசையும் பிச்சு சாப்பிட்டு போவாள். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது அவள் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து தோசை கிடையாதுன்னு கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி ராகி மால்ட் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியாக செய்வேன் அந்த ராகி மால்ட். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 ஸ்பூனு ராகி பவுடர், அதாவது ராகி மாவு போட்டு நல்லா காசணும்னு திக்காக வந்துடும். அது நல்லா வெந்து இறக்கின பிறகு அதில் பால், சர்க்கரை, தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் போட்டு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. ஸோ இன்றைக்கி அதை போட்டு கொடுத்தா பாப்பா ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டான். முதல்ல லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முட்டை சாதம் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ முட்டை பொரியல் மாதிரி ரெடி பண்ணி அதில் கொஞ்சோண்டு எடுத்து எனக்கு வச்சுட்டு மிக்சர் முட்டையில் சாதம் போட்டு நல்லா சுட சாதம் போட்டு கிளறி மிக்சர் தொட்டுக்க வச்சு அனுப்பிட்டேன். எனக்கு மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மேரக்காய் சாம்பார், நேற்று வச்ச மேரக்காய் சாம்பார் அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் லஞ்சும் சரி டிஃபனும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் ஏந்திரிச்சது லேட் தான். எனக்கு மார்னிங் டிஃபன் லஞ்ச் வேலை ரொம்ப சிம்பிளான ரெசிபி இல்லை. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் ஏந்திரிச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, மேரக்காய் சாம்பார், முட்டை பொரியல் எனக்கு இருக்குது. பாப்பாவுக்கு முட்டை சாதம் வச்சு அனுப்பிட்டேன். அந்த ராகி மால்ட்டு கொஞ்சோண்டு இருக்குது. நான் கொஞ்சம் குடித்தேன். கொஞ்சம் எக்ஸஸாக செஞ்சுட்டேன் போல. ஸோ இருக்குது, ஓகே அப்புறமா குடிச்சிக்கலாம் விட்டாச்சு. இன்றைக்கி வீட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா வீடு கூட்டி துடைக்கணும். பட் இருந்தால் வீடு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு டியூஸ்டே, நாளைக்கு கூட்டி துடைச்சா முருகருக்கு பூஜை பண்ணுவேன் நாளைக்கு. ஸோ நாளைக்கு கூட்டி துடைச்சிடலான்னு நினச்சிட்ருக்கேன். பட் எப்படின்னு தெரியல. இன்றைக்கி வீட்டு வேலைன்னு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சமாக பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் கழுவிட்டு வீடு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணால் வேலை முடிஞ்சது. இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் இருக்குது மெயினாக. ஸோ மண்டே, தேர்ஸ்டே வீக்லி 2 days டான்ஸ் கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி மண்டேனால டான்ஸ் கிளாஸ் இருக்குது. ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் போகணும். நான் திரும்ப நாங்கள் வந்து எல்லாேருக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த 9th நவம்பர் 9 பாப்பாவுக்கு வந்து சலங்க பூஜை இருக்குது. ஸோ கோட்டையில் இருக்குது ஜலகண்டேஸ்வரர் கோயிலில். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பாப்பாவை ப்ளெஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, திரும்ப சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.